தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த நாளின் காலை வேளைக்காய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம எல்லாரும் இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜபம் பண்ணுவோமா? ஜபத்தோடு இந்த பரிசுத்த ஆராதனை நாம் துவங்குவோம். எல்லாரும் கண்களை மூடி, குடி பிள்ளைங்க எல்லாருமே கண்களை மூடி முழங்கால் படியிட்டு கர்த்தரை ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து நாம் ஜபம் பண்ணலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவர், வல்லவர், கிருபை நிறைந்தவர், நன்றியோடு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே, கழிந்த அப்பா நாளெல்லாம் கர்த்தருடைய கிருபை 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 எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கினதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவராய் இருந்தீரே. நன்றியோடு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் இருக்கிறவரே, சகலத்திற்கு சிருஷ்டிகரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, நன்றியோடு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம். வருத்தப்பட்டு பாவரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றவரே, நன்றியோடு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி செபித்தால் தேசத்திற்கு சேமத்தை ரட்சிப்பை தருவேன் என்று சொன்னவரே, நன்றியோடு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிட்டு நான் உனக்கு மருத்துவ அருள் செய்து நீ அறியாத எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னீரே. நன்றியோடு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆராதனையிலே கர்த்தாவே, இந்த ஆகஸ்ட் மாதம் அப்பா இந்த 9ஆம் தேதி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அற்புதத்தின் தேவன் ஆண்டவரே. அப்பா, புத்தி கட்டாத பெரிய காரியங்களை கத்த நாளிலே அப்பா எங்கள் நடுவே நீர் செய்வதற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடியும் மட்டும் உடைய பிரசனத்திற்குள்ளாய் தேவாவியானவர் தாமே மூடி மறைத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். MBA பாட்டு புத்தகத்திலே 180வது பாடலையும் 188வது பாடலையும் நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடுவோமா? One day.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனை வேளையிலே உங்களோடு சேர்ந்து ஆராதிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆராதனையிலே நாம் சற்று நேரம் வேத வசனங்களை தியானிக்கும்படியாக இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க போகிற வசனத்தினுடைய தலைப்பு கனி தரும் மரம். அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு நாம் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்திலே நல்ல கனியை கொடுக்கிற ஒவ்வொரு மரங்களாக நம்மை வைத்திருக்கிறார். தேவன் ஒரு உயரிய நோக்கத்தோடு நாம் ஒவ்வொருவரையும் உருவாக்கி இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கவும் அவருக்கு நல்ல கனிகளை கொடுக்கிற ஒரு மரங்களாக ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் இந்த உலகத்திலே உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 1:29, பின்னும் தேவன் இதோ பூமியின் மேலெங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் நல்ல கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். பார்த்தீங்களா? ஆண்டவர் 6வது நாளிலே கனிதரும் விருட்சங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி மனுஷனுக்கு ஆண்டவர் உணவாக தருகிறதை நாம் பார்க்கிறோம். 6வது நாள். அருமையானவர்களே, தேவன் இப்படியாக மனிதனுக்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். கனி தரக்கூடிய நல்ல மரங்களை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த உலகத்திலே உருவாக்கின நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கவும் அவருக்குள் நல்ல கனிகளை கொடுக்கிற மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே நோக்கமாக நம்மை ஏற்படுத்தினார். ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையானவர்களே, சங்கீதம் 1வது அதிகாரம் 3ம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற நல்ல ஒரு செழிப்பான நல்ல ஒரு கனி கொடுக்கிற ஒரு மரமாக காணப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அங்கு சொல்லப்படுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற நல்ல செழிப்பான
ஒரு மரத்திற்கு ஒப்பாக ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் அந்த இடத்திலே பார்க்கிறோம். அருமையான ஒரு நல்ல செழிப்பான வாழ்க்கையை நாம் வாழும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தினார். அது மட்டுமல்ல, நாம் அவருக்கு நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாமே ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த கொரோனா நாட்களிலும் கூட ஆண்டவர் நமக்கு ஒரு செழிப்பான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தந்து, எதிலே ஆசீர்வாதம்? வசனத்திலே செழிப்பு. நாம் அவரை இந்த நாட்களிலே நிறைய நேரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதை வாசிக்கவும் தியானிக்கவும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் அநேகருக்காக செபிக்கவும் அருமையானவர்களே ஆண்டவர் இந்த நல்ல வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். முதலாவதாக நீரூற்றண்டையில் வளரும் மரத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நீரூற்றண்டை வளருகிற ஒரு மரத்தை குறித்து நாம் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நாம் எல்லாரும் அநேக விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள். நாம் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிறதுனாலே நமக்கு ஒரு மரத்தை குறித்து, ஒரு செடியை குறித்து, அது தண்ணீர் இருக்கும் பொழுது அந்த மரம் எப்படியாக வளர்ந்து செழிப்பாக நல்ல இலைகளை விட்டு நல்ல கனிகளை தருகிறதாகவே காணப்படுகிறதை நாம் என்ன செய்ய முடிகிறது? காண முடிகிறது. அப்படியாக நீரூற்றண்டையில் வளருகிற ஒரு மரம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். வெளியே உள்ள மரங்கள் தங்களுடைய கனிகளையும் கொடுக்கும். ஏற்ற காலத்திலே ஆண்டவர் மழையை வருஷிக்க பண்ணி நல்ல கனிகளை கொடுக்கும்படியாக ஆண்டவர் செய்கிறவர். இந்நாட்கள் தேவன் நமக்கு தந்திருக்கிற நாட்கள் தேவனுக்கென்று நல்ல கனிகளை கொடுக்கிற நாட்களாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நாம் ஆண்டவராக இயேசுவுக்கு எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறோம்? நாம் நீரூற்றண்டை வளருகிற ஒரு மரத்தை போல நாம் செழிப்புள்ள ஒரு மரமாக காணப்படுகிறோமா ஆண்டவருடைய சமூகத்திலே? இல்லாவிட்டால் செழிப்பில்லாத ஒரு மரமாக காணப்படுகிறோமா? ஸ்தோத்திரம். இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லும்போது கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்ற நேரத்திலே நான் மழையை பெய்ய பண்ணுவேன், நீங்கள் நல்ல கனிகளை கொடுப்பீர்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவை ஆராதித்து அவருக்குள்ளாக வாழ்ந்து ஒரு நல்ல நீரூற்றண்டையிலே வளருகிற ஒரு மரத்தை போல நீங்கள் காணப்படுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை செழிப்புள்ளதாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். சாதாரணமாக ஒரு மரம் செடி வளர அருமையானவர்களே வேண்டுமானால் ஒரு நல்ல மண், தண்ணீர், எரு இவைகள் எல்லாமே தேவைப்படுகிறது. ஸ்தோத்திரம். அதே போல நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல கனிகளை, நல்ல பழங்களை நாம் கொடுக்க வேண்டுமானால் அருமையானவர்களே பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். ஒன்று, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதாவது ரட்சிப்பு. தொடர்ந்து ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். இதுதான் அருமையானவர்களே ஆவியின் கனிகளை குறித்து சொல்லப்படுகிறது. நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற கனிகள் முதற்தரமான கனிகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் எப்படிப்பட்ட கனிகள் எல்லாம் அவருக்கு நாம் கொடுக்க முடியும் என்பதை குறித்து கலாத்தியர் 5ஆவது அதிகாரம் 22, 23 வசனங்களிலே 9 விதமான கனிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம்,
விசுவாசம், சாந்தம், சாந்தம், இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. அதான் ஒரு நல்ல மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற 9 விதமான கனிகள் ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் மனுஷனிடத்திலேயும் காணப்பட வேண்டும். அதாவது ஒவ்வொரு சகோதரனிடத்திலும், ஒவ்வொரு சகோதரிகளிடத்திலும், ஒவ்வொரு குட்டி பிள்ளைகளிடத்திலும் காணப்பட வேண்டிய 9 விதமான கனிகள் ஒவ்வொரு இடத்திலையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அன்பு, தனக்குள் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலே அன்பு கூற வேண்டும். இச்சையடக்கம் மற்றும் 9 விதமான காரியங்கள், நல்ல குணம், நற்குணம், இவைகள் எல்லாமே ஒரு மனுஷன் தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறதாக காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஆதியாகமம் 49:22 நாம் வாசிப்போமானால், யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அங்கே அருமையானவர்களே, யோசேப்பை குறித்து மிக அழகாக தேவன் எழுதியிருக்கிறார். யோசேப்பு ஒரு கனி தரும் செடியாக இருந்தான். அவன் நீரூற்றண்டையிலே வளருகிற ஒரு மரமாக, நல்ல கனி கொடுக்கிற ஒரு மனுஷனாக யோசேப்பு காணப்பட்டான். இப்படிப்பட்ட நல்ல கனிகளை கொடுக்கிற மனிதர்களாக ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். அதற்கு உதாரணமாக ஆண்டவர் யோசேப்பினுடைய கனியை குறித்த அவருடைய வாழ்க்கை, பல போராட்டங்கள், பல கஷ்டங்கள், பல சூழ்நிலைகளை கடந்து அவன் வரும்பொழுது கூட அவன் எல்லாவற்றையும் பொறுமையோடு, இயேசு எப்படி கல்வாரி சிலுவையிலே பொறுமையோடு சகித்தாரோ அதே போல யோசேப்பும் தன்னுடைய சகோதரர்களாலே வந்த எதிர்ப்புகள், அவன் எகிப்திலே கொண்டு போய் அடிமையாக விற்கப்பட்ட பொழுது அங்கு ஏற்பட்ட, போத்திபார் வீட்டிலே ஏற்பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், அவன் சிறையிலே சென்ற பொழுது அங்கு அவனுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் எல்லாமே தேவனை பற்றினதாக இருந்தது. தேவனை பற்றி அவன் வாழ்ந்தபடியினாலே அவன் தேவனுக்கு எப்பொழுதும் கனி கொடுக்கிற ஒரு செடியாக, ஒரு மரமாக யோசேப்பு காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த யோசேப்பினுடைய அனுபவம் நாம் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் காணப்பட வேண்டும். நமக்கு சில நேரங்களிலே பல யோசேப்பை போன்ற பல கஷ்டங்கள், பல போராட்டங்கள், பல வேதனைகள் நாம் நம்பி இருக்கிறவர்கள் கூட சில வேளை நமக்கு விரோதமாக எழும்புவார்கள். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் கூட இயேசு எப்படி சிலுவையிலே கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே கூட பொறுமையோடு எல்லாவற்றையும் சகித்து அவர் வெற்றி சிறந்தது போல நாமும் பொறுமையோடு சகித்து இந்த உலகத்திலே நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் வெற்றி சிறக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் திருப்பி பார்க்கும் பொழுது, உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 3ஆம் வசனம். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. காட்டிலே காணப்படுகிற செடிகளுக்குள் கிச்சிலி மரம் எப்படியாக வளர்ந்து கனியை கொடுக்கிறதாக இருக்கிறதோ அந்த கனிகள் தேவனுக்கு மிகவும் பிரியமானதாக இருக்கிறதாக வேதங்களை நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த உலகத்திலே பல நெருக்கங்கள், பல போராட்டங்கள், பல கஷ்டங்கள் உள்ள சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து வருகிறோம். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் நமக்கு எதிராக வருகிற எல்லா காரியத்தையும் பின்னாக தள்ளி
நாம் தேவனுக்கென்று அவரை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தி அவர் மகிமைப்படும்படியான கனிகளை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் அந்த கனி தேவனுக்கு மிகவும் மதுரமானது என்று சொல்லி அந்த இடத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் காட்டு செடிகளுக்குள் கிச்சிலி மரம் எப்படியாக வளர்கிறதோ, ஸ்தோத்திரம், அதே போல இந்த உலகத்திலே பலவிதமான நெருக்கங்கள் மத்தியிலே வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நமக்கு பல போராட்டங்கள் உண்டு. அதன் மத்தியிலும் நாம் தேவனுக்கென்று கனி கொடுக்கிற நல்ல கிச்சிலி மரத்தை போல தேவனுக்கு பிரியமுள்ள மதுரமான கனிகளை நாம் இயேசுவுக்கு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாய் இருக்கிறது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாவரித்து சகல பிராணிகளும் அதனாலே போஷிக்கப்பட்டன. ஆமென், அல்லேலூயா. இங்கு தானியேல் ஒரு தரிசனத்தை காண்கிறார். ஒரு பெரிய மரத்தை காண்கிறார். அந்த மரத்தினுடைய நிழலிலே அநேக மிருகங்கள் வந்து தங்கி தாவரிக்கின்றன. அதன் கொப்புகளிலே அருமையானவர்களே குருவிகள் பறவைகள் வந்து கூண்டு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரித்து, ஆகா இவ்வளோ சந்தோஷம் இல்லையா? அந்த மரத்தை பாருங்க, அதில் நல்ல கனிகள் இருக்கிறது. அதை அந்த பறவைகள் சாப்பிட்டு பாருங்க மிகவும் சந்தோஷமாக காணப்படுகிறதை நாம் அந்த இடத்திலே பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்துனுடைய வருகை குறித்ததான செய்தியாக இருந்தாலும் அருமையானவர்களே, அந்த மரத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது ஒரு பிரயோஜனம், அநேக மிருகங்களுக்கு பிரயோஜனம் நிழல் தருகிற ஒரு மரமாக காணப்படுகிறது. ஒன்று. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அநேக பறவைகளுக்கு புகலிடமாக அந்த மரம் காணப்படுகிறது. அதற்கு அந்த மரத்தில் நல்ல உணவு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மையும் இப்படி ஒரு நல்ல மரமாக, அநேகருக்கு உதவி செய்கிற ஒரு மரமாக, அநேகரை போஷிக்கக்கூடிய ஒரு மரமாக, அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மையும் வைத்திருக்க வேண்டும், அப்படியாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல ஒரு செழிப்பான மரமாக நிறைய கொப்புகளை விட்டு அதிலே குஞ்சுகள் அருமையான பறவைகள் வந்து கூண்டு கட்டி மிகுந்த சந்தோஷம். அதே போன்ற அனுபவம் தான் ஒரு ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் அப்படிப்பட்ட அனுபவம் தான் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. ஊழியத்தின் மூலமாக அநேகர் போஷிக்கப்பட வேண்டும். ஏழை எளிய மக்கள் போஷிக்கப்பட வேண்டும். திக்கற்றவர்கள் போஷிக்கப்பட வேண்டும். அநேக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சந்தோஷப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஊழியம் வளர்ந்து பெருகும். அந்த மரமானது வளர்ந்து பெருகினது, பெரிய கொப்புகளாக மாறினது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு நல்ல மரத்தினுடைய தன்மை அப்படியாகவே இருக்க வேண்டும். அதே போலதான் ஒரு விசுவாசிகளுடைய, ஒரு ஊழியக்காரருடைய தன்மையும் இதே நிலைமையிலே தான் காணப்பட வேண்டும். அது ஒரு செழிப்புள்ள மரமாக, அநேக விசுவாசிகளுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு மரமாக, ஒரு மனிதனாக, ஊழியக்காரனாக, விசுவாசிகளாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் தேவன் நம்மை இந்த பூமியிலே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. நமக்கு மட்டுமல்ல, நாம் மட்டும் வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படியாக அல்ல. அநேகருக்கு நாம் உதவியாக, ஊழியத்திலே உதவியாக இருக்க வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும். நாம் செல்லுகிற இடங்களில் எல்லாம் மற்றவர்களுக்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நல்ல கனி தரும் ஒரு மரம். அங்கே நாம் பார்த்தோம். முதலாவதாக நீரூற்றண்டையில் வளர்கிற ஒரு மரம்
எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறது, அநேகருக்கு ஆசீர்வாதமாக அந்த மரம் காணப்படுகிறது. இரண்டாவதாக நல்ல கனி தரும் மரத்தை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற நம்முடைய வீட்டு சுற்றிலும் கூட நாம் நிறைய மரங்களை நட்டிருக்கிறோம். அதிலே நல்ல கனிகளை தருகிற மரங்களை நாம் என்ன செய்வோம்? வெட்டவே மாட்டோம். அதை கொத்தி வச்சு எரு போட்டு அதை என்ன செய்வோம்? பக்குவப்படுத்தி அதிலிருந்து நிறைய கனிகள் வரும் பொழுது நமக்கு மிகுந்த சந்தோஷம். ஒரு மாமரத்தை எடுத்துக்கொள்வோம், ஒரு எலுமிச்சை மரத்தை எடுத்துக்கொள்வோம், இல்லாவிட்ட ஒரு சப்போட்டா மரத்தை எடுத்துக்கொள்வோம். அவைகள் எல்லாமே நம்மை சுற்றிலுமாக வீட்டை சுற்றிலும் நாம் நடும் பொழுது அதிலே ஒரு வருடம் 2 வருடத்திலே காய்களாக வந்து கனிகளாக மாறுகின்றன. அதை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, இந்த மரமானது சின்ன மரத்திலே இருந்தே என்ன செய்கிறது? நல்ல காய்களை கொடுக்கிறது, நல்ல கனிகளை கொடுக்கிறது என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதே போல அருமையான மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 14ஆம் வசனம். ஜீவனுக்கு போகிற வாசல். மத்தேயு 7:14. நல்ல மரம், நல்ல கனி கொடாத மரம் எல்லாம். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. கெட்ட மரம் நல்ல கனியையும் கொடுக்க மாட்டாது. ஸ்தோத்திரம். அருமையான நல்ல மரம் நல்ல கனிகளை தான் கொடுக்கும். நல்ல மரங்களை நாம் அந்த விதையை நடும் பொழுது அது நல்ல கனியை தான் கொடுக்கும். எக்காரணம் கொண்டும் அது ஒரு கெட்ட கனியை கொடுக்கவே மாட்டாது. ஸ்தோத்திரம். நாங்கள் வாழ்கிற இடத்துல நிறைய மரங்களெல்லாம் நட்டிருக்கிறோம். அதில் நான் அடிக்கடி பார்த்து நாங்கள் எரு போட்டு அந்த மரங்களை வளர்த்தும் பொழுது அதில் கிடைக்கிற கனி மிகுந்த நல்ல கனிகளாக, நல்ல கனிகளை நாங்கள் அதை பார்க்கிறோம், சாப்பிடுகிறோம், புசிக்கிறோம். ரொம்ப நல்லாக இருக்கிறது. அந்த மரம் எப்பொழுதுமே கெட்ட கனியை கொடுக்கவே மாட்டாது. ஒரு நல்ல மனிதன் எப்பொழுதுமே நல்ல கனியை தான் கொடுப்பான். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நல்ல கனி கொடுக்கிற மரத்தை யாருமே வெட்டவே மாட்டாங்க. ஆமோஸ் 9வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9:14, இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன், தோட்டங்களை நாட்டி பலரசத்தை குடித்து கனியை அவர்கள் பலரசத்தை குடித்து கனியை அவர்கள் புசிப்பார்கள். பார்த்தீங்களா? கனியை பலரசத்தை குடிப்பாங்க. சில பேருக்கு ஜூஸ் போட்டாதான் ரொம்ப பிரியம், ஜூஸ் போட்டாதான் அவங்க ரொம்ப ருசித்து குடிப்பாங்க. சில பேருக்கு கனியாக இருந்த சொன்னா அதை கடிச்சு சாப்பிட்டுருவாங்க. ஸோ எப்படியும் அது வந்துட்டு ஆண்டவர் சொல்லும் பொழுது அங்கே உங்களோட சிறையிருப்பை நான் திருப்பி தோட்டங்களை நீங்கள் நாட்டி பலரசத்தை அதிலிருந்து வருகிற கனியை பலரசமாக்கி அதை என்ன சொல்லுவாங்க? ஃப்ரெஷ் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஃப்ரெஷ் ஜூஸ் சொல்லுவாங்க. அந்த ஃப்ரெஷ் ஜூஸ் அவர்கள் என்ன செய்வாங்க? ஜனங்கள் தன்னுடைய பிள்ளைகள் குடித்து அதனுடைய கனியையும் புசிப்பார்கள். அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அநேகரை இந்த உலகத்திலே என்ன செஞ்சிருக்கிறாங்க? வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அவர்கள் பிரயோஜனமானவர்கள். எல்லாவற்றுக்கும் அவர்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிப்பாங்க, கனியை சாப்பிடுவாங்க, ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அந்த ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கும் பொழுது எப்படி ஒரு புத்துணர்ச்சி, அவ்வளவோ களைப்புகள் சோர்வுகள் எல்லாம் மாறுகிறது. அந்த கனியை புசிக்கும் பொழுது ஆமென், வயிற்றுக்கு ஒரு பசி இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறது. அதே போலதான் அருமையானவர்களே, ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறது நல்ல கனியை. ஆமென். நல்ல ஜூஸ் ஆண்டவருக்கு கொடுக்க வேணும். நல்ல கனியை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேணும். முதல் தர கனியை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேணும். நாம் பார்க்கும் பொழுது அங்கு ஆபேல் தேவனுக்கென்று நல்ல கொழுமையானதை கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். ஆனால் காயினோ நல்ல கொழுமையானதை கொடுக்காமல், அருமையானவர்களே, நல்லதை கொடுக்காமல் அவன்
சொத்தையானதை, அதாவது கீழ்த்தரமானதை ஆண்டவருக்கு கொடுத்ததுனாலே அங்கு ஆபேலை ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த காணிக்கை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதே போல தான் தேவனுக்கென்று நாம் கொடுக்கிற கனிகள் எல்லாமே என்ன காரியங்களாக இருந்தாலும் தேவனுக்கு இயேசுவுக்கு கொடுக்கிறது ஆமென் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் தொடர்ந்து நாம் வாசிப்போமானால் 7:18. மத்தேயு சுவிசேஷம் 7:18. நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். நல்ல கனி கொடுக்கிற மரத்தை ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார். சந்தோஷமாக அவர்களை வைத்துக் கொள்ளுவார். ஸ்தோத்திரம். யோவான் 15:8 வாசிக்கும் பொழுது, யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் நீங்கள் சீஷராய் இருக்கிற ரெண்டு காரியம். ஒன்று, நல்ல கனிகளை நாம் கொடுப்பதனாலே நம்முடைய வாழ்க்கையினுடைய நல்ல குணாதிசயங்கள், நம்முடைய வாழ்க்கை முழுமையாக இயேசுவுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை தொழுது கொள்ளும் பொழுது, உதடின் கனிகளாலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஒன்று. இரண்டாவதாக, அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசுவும் என்ன செய்வார்? சந்தோஷப்படுகிறார். ஆமென், அல்லேலூயா. பிதாவானவர் மகிமைப்படுகிறார். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆண்டவராக இயேசுவும் அதனாலே சந்தோஷப்படுகிறார். ஒரு அப்பாவுக்கு பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகள் அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து, அப்பா சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் கவனித்து கீழ்ப்படிந்து நடந்தால் உண்மையாகவே அந்த அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவார் பாருங்க. என் பையன் இல்லை என்னோட மகள் எவ்வளவோ நான் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் எல்லாம் நன்றாக கீழ்ப்படுகிறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, முழங்கால் படியிட்டு நல்ல வேதத்தை வாசிக்கிறாங்க, நல்ல ஒழுக்கமாக நடக்கிறாங்க, நல்ல பிள்ளைகள் என்று நல்ல நல்ல சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்கிறாங்க என்று சொல்லும் பொழுது அப்பாவுக்கும் சந்தோஷம், அம்மாவுக்கும் சந்தோஷம். பிதாவானவர் அதனாலே மகிமைப்படுவார், இயேசுவும் சந்தோஷப்படுவார். ஆமென், அல்லேலூயா. இப்படியாகத்தான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரே வாழ்க்கை நாம் கனிவுள்ள ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சுத்தமும் அது தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு கடமையுமாக அது காணப்படுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவதாக அருமையானவர்களே, கனியற்ற மரத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கனியற்ற மரம். சில மரங்களை பாருங்க, கனியே இருக்காது. அதனால என்ன செய்வாங்க? கொஞ்சம் காலம் பார்ப்பாங்க, அதுக்கப்புறமா அதை வெட்டி போட்டுருவாங்க, நெருப்பு கொளுத்தி விட்டு அதை சாம்பலாக்கி விட்டுருவாங்க. ஸ்தோத்திரம். ஏனென்றால் அதில் ஒரு கனி இல்லை. ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை உருவாக்கி நல்ல கனியை கொடுக்கும்படியாக ஆண்டவர் உருவாக்கினார் என்று பார்த்தோம். ஆனால் சில மனிதர்களோ நல்ல கனியே அவரிடத்தில் இல்லவே இல்லை. அவருடைய வாழ்க்கை மொத்தத்துக்கும் வித்தியாசமானதாக, தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லாததாக அவருடைய வாழ்க்கை கனியற்ற வாழ்க்கையாக காணப்படுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 21:19 நாம் வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 21:19. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு, வழியருகே இயேசு ஒரு அத்திமரத்தை கண்டு அந்த அத்திமரத்திடத்திலே போய் அதிலே இலைகளை அன்றி வேறு ஒன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது, இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. உடனே அத்திமரம் பட்டு போயிற்று.
ஒரு கனி அதில் எல்லாமே இலைகளாக நிரம்பி இருக்கிறது. எல்லாம் இலையை கொழுத்து போய் இலை மட்டும் நல்ல செழிப்பாக இலை காணப்படுகிறது. ஆனால் இயேசு அங்கு சென்று தேடும் பொழுது, பார்க்கும் பொழுது ஒரு கனி கூட, ஒரு அத்தி கனி கூட அந்த மரத்திலே இல்லை. அப்படியானால் அந்த மரம் எவ்வளவோ வளர்ந்து அவ்வளவு செழிப்பாக இருக்கிறது, ஆனால் ஒரு கனி கூட அதில் கிடையாது. அப்போது இனிமேல் உனக்கு ஒரு வாய்ப்பு, எத்தனையோ வாய்ப்புகளை ஆண்டவராகிய இயேசு கொடுத்தார். அந்த மரத்தில் ஒரு கனி இல்லை. அப்புறம் அந்த மரம் இருந்து என்ன பிரயோஜனம்? இனி கனி உண்டாகாது என்று ஆண்டவர் சொன்ன உடனே அந்த அத்தி மரம் உடனே பட்டு போயிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ தேவன் எவ்வளோ வல்லமை உள்ளவர். அவர் நம்மிடத்தில் எவ்வளோ கனிகளை எதிர்பார்க்கிறார். நாம் இந்த உலகத்தில் ஆண்டவர் உருவாக்கி வைத்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்தில் நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? எல்லாமே ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் என்னென்ன செய்கிறோம்? நல்ல கனிகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கனியற்ற மரத்தை போல காணப்படுகிறோமா? இயேசுவுக்கென்று ஒரு கனி உள்ள ஒரு மரங்களாக, ஒரு நல்ல ஒரு விசுவாசிகளாக, ஆவிக்குரிய விசுவாசிகளாக, இந்த கொரோனா வைரஸுக்காக ஜெபிக்கிற ஒரு விசுவாசியாக, ஆமென், கண்ணீரோடு உபவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு தெய்வ பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோமா? கனிவுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? இயேசு நம்மிடத்தில் வந்து பார்க்கும் பொழுது நம்மிடத்தில் கனிகள் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் எப்படிப்பட்ட கனிகள் இருக்கிறது? இல்லாவிட்டால் கனி அற்ற ஒரு மரத்தை போல நாம் ஒன்றுமே இல்லாமல் நமக்காகவே வாழ்ந்து மடிந்து போவோம் என்று நாம் இருக்கிறோமா என்பதை குறித்து நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். நமக்கு ஆண்டவர் தந்த ஒரே வாழ்வு கனிகள் நிறைந்ததாக. இயேசு பார்க்கும் பொழுது நிறைந்த கனிகள், ஆமென், ஒவ்வொரு 9 விதமான கனிகள் நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6, 7, 8 ஆகிய 3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின பொழுது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றார். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். திராட்சை தோட்டம் சபை. திராட்சை தோட்டம் என்பது சபை. சபையிலே கர்த்தர் ஒவ்வொரு விசுவாசிகளும் அத்திமரம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிகளும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு அத்திமரம். ஆண்டவர், நம்ம இத்தனை வருடமாக சபைக்கு போகிறோம், நம்மிடத்தில் ஆண்டவர் பார்க்கிறார், கனிகளை பார்க்கிறார். ஏதாவது கனி இருக்கிறதுன்னு பார்க்கிறார். அந்த மரமானது 3 வருடமாக அந்த சபையிலே அந்த மனிதர் ஆராதித்து கொண்டு வர்றாங்க. 3 வருடமாக அந்த மரத்தில், அந்த விசுவாசிகளிடத்தில் அந்த மனுஷனிடத்தில் ஒரு கனி கூட இல்லை. எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம். 3 வருடம் சபையில் தேவனை ஆராதித்தும் ஒரு விசுவாசியிடத்தில் ஒரு கனி கூட, விசுவாசி என்று சொல்வதற்கே வெக்கமாக இருக்கிறது, ஒரு கனி கூட இல்லை. ஜெபிக்கிற ஒரு தாகம் இல்லை. வேதத்தை வாசிக்கிற, தியானிக்கிற, ஆராதனைக்கு நேரத்தோடு போகிற எந்த ஒரு வாஞ்சையும் கிடையாது. கனியற்ற ஒரு மரமாக ஆண்டவர் பார்க்கிறார். அப்பொழுது ஆண்டவர் வந்து
பார்க்கும் பொழுது அங்கு ஒரு கனி இல்லாததுனால இந்த மரத்தை நான் வெட்டி போடுவேன் என்று சொன்ன பொழுது அந்த தோட்டக்காரர் சொல்றாங்க, இல்லாவிட்டார் இன்னும் அந்த ஊழியக்காரர் சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் நாள் கூட பார்க்கலாம், ஒரு வருடம் கூட நான் பார்ப்போம், அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வசனத்தை சொல்லுவோம், கொஞ்சம் இரு போடலாம், இன்னும் கொஞ்சம் கூட ஜெபிக்க கற்றுக் கொடுப்போம், இன்னும் கொஞ்சம் கூட எச்சரிப்பின் வேத வசனங்களை கற்றுக் கொடுப்போம் சொல்லுவோம். ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு கனி இல்லாமல் போனால் ஒரு வருடம் கூட ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். இல்லைன்னா அந்த மரத்தை பிரயோஜனம் இல்லை, இந்த மரம் ஆராதிக்கு ஒண்ணுமே இல்லை. அநேக சபைகளில் அப்படிதான் இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அதை குறித்து சிந்திப்பதில்லை. ஆண்டவர் சபையிலே வருவது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் சபையில வந்து ஆராதிக்கும் பொழுது உலகப்படியாக வாழ்கிற மக்கள் உண்டு, பெருமைக்காக வந்து ஆராதிக்கிறவர்கள் உண்டு, கடமைக்காக வந்து ஆராதிக்கிறவர்கள் உண்டு, உண்மையாக வந்து ஆராதிக்கிறவர்கள் உண்டு. அந்த உண்மையாக ஆராதிக்கிறவர்களை தான் ஆண்டவர் நல்ல கனிவுள்ள மரங்களாக விசுவாசிகளாக பார்க்கிறார். மற்றவர்களுக்கு எல்லாம் வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். வாய்ப்பை கொடுத்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தல் என்று சொன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அதை வெட்டி நான் அக்கினியிலே போடுவேன், அது வெட்டப்படும் என்று சொல்கிறார். அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு வசனம் அழகாக சொல்லப்படுகிறது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனுக்கு இருக்கிறதை எடுத்து உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். அவனுக்கு என்ன நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்தும் அதை தேவனுக்காக பயன்படுத்தாதபடி மணல் கொண்டு புதைத்து வைக்கிறவர்களுக்கு அந்த தாளந்துகளை எதுக்கு மண்ணில் கொண்டு புதைச்சு வைக்கணும்? அதை ஊழியத்திற்கு பயன்படுத்தலாம், சபையில பயன்படுத்தலாம், கிராமங்களிலே பயன்படுத்தலாம். அப்படிப்பட்ட அனுபவம் இல்லை என்று சொன்னால் அந்த இருக்கிற அந்த தாளந்துகளை எடுத்து உள்ளவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். இதுதான் தேவன் செய்கிற காரியங்கள். எனவே தான் திராட்சை தோட்டத்திலே தேவனை ஆராதிக்கிற தேவ சபையில தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே ஊழியக்காரர்களை சேர்த்து தான் எல்லாருமே கவனமாக உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும். காரணம், இயேசு ஒவ்வொரு இடத்திலையும் கனிகளை வந்து பார்ப்பார். ஒவ்வொருவருடைய கனிகளை வந்து பார்ப்பார். கனி இல்லைன்னு சொன்னா இன்னொரு வாய்ப்பை கூட கொஞ்ச நாள் கூட ஒரு வாய்ப்பை கொடுப்பார். எப்படி கொடுப்பாருன்னா ஊழியக்காரன் மூலமாக ஒரு எச்சரிப்பை கொடுப்பார், வசனத்தின் மூலமாக எச்சரிப்பை கொடுப்பார். இப்படி எல்லாமே வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. எனவே உங்களுடைய மனநிலையை மாற்றுங்க, பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை கொடுங்க, விடுதலை பெறுங்க, பாரம்பரிய பிரியத்தை விட்டு இயேசுவை நோக்கி பாருங்க என்று சொல்லி பல எச்சரிப்புகளை கொடுப்பார். கொடுத்தும் அந்த எச்சரிப்பின் வழியாக இல்லாதபடி இருக்கிறவர்கள் தான் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்து மீண்டும் அதை சரியாக செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த மரம் இருந்து பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ஆண்டவர் போகிறார். அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போனால் அது வெரி டேஞ்சரஸ், ரொம்ப ஆபத்தானது. அந்த நிலைக்குள் யாருமே எந்த ஒரு விசுவாசியும் அந்த நிலைக்குள் போகக்கூடாது. எனவே தான் தேவன் எதிர்பார்க்கும் பொழுது எதிர்பார்க்கிற அந்த கனிகள், அந்த ஆசீர்வாதங்கள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13ஆம் வசனம். அநியாயத்தை உழுதீர்கள், தீவினையை அறுத்தீர்கள், தீவினையை அறுத்தீர்கள், பொய்யின் கனிகளை புசித்தீர்கள், பொய்யின் கனிகளை புசித்தீர்கள், உங்கள் வழியையும் உங்கள் பராக்கிரமசாலிகளின் திரளையும் நம்பினீர்கள். பராக்கிரமசாலிகளை நம்பி போறாங்க. ஏன்னா பலர் சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க. இப்படியாக பராக்கிரமசாலிகளை நம்பி போகிறவர்கள் உண்டு. நாம் அப்படி அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளை கனி கொடுக்கிறவர்கள், நல்ல கனியை கொடுக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? இயேசுவையே நோக்கி பார்ப்பாங்க. இந்த உலகத்தை நோக்கி பார்க்கவே மாட்டாங்க. உலகத்தில் எல்லாமே அது கீழே தான். ஸ்தோத்திரம். எனவே சிலர் பொய்யின் கனியை புசிக்கிறார்கள். அவர்கள் எல்லாமே பொய் தான். அதான் கனியற்ற வாழ்க்கை. எல்லாமே பொய். எதுக்கெடுத்தாலும் பொய்யை சொல்லுகிற அநேக மக்கள் இருக்கிறார்கள். ஆனால்
வேதம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, இவர்கள் எல்லாமே உலக அதாவது அற்ப விசுவாசிகள். அதாவது இவர்களை வந்துட்டு வேதத்தில் மிக அழகாக சொல்லுகிறது. இவர்கள் எப்படி சொல்லணும்னு சொன்னால், இன்னும் அந்த இடத்திற்கு ஏற்ற அளவிலே, ஒவ்வொரு இடத்திற்கு ஏற்ற அளவிலே பேசிக்கொள்ளுகிற விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஸ்தோத்திரம். எனவே அருமையானவர்களே, ஏனென்று சொன்னால் அவர்கள் வாயில் வருகிறது எல்லாமே பொய் தான். அநேக மக்கள் பொய்யர்களாக பொய்யின் கனியை புசிக்கிறார்கள். அப்படின்னு அவர்களுக்கு தெரியல. அவர்களே பொய் பேசுறதுனால அந்த கனியை தான் அவர்கள் புசிக்கிறாங்க. அப்ப தேவனுக்கென்று சொல்லி தேவன் அதில் அது அருமையான தேவனுக்கென்று ஒரு நல்ல கனியை அவர்கள் கொடுப்பதில்லை. அதனுடைய பலனை அவர்களை புசிக்கிறார்கள். அதனுடைய பின் விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும். எனவே தான் அப்படிப்பட்ட அந்த கட்டத்திற்குள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருமே போகக்கூடாது. எந்த சூழ்நிலையிலுமே உண்மை பேச வேண்டும், உண்மைக்காக உழைக்க வேண்டும், உண்மைக்காக ஆண்டவரை இயேசுவை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், 4வதாக அக்கினியில் போடப்படும் மரம், அக்கினியில் போடப்படும் மரம், கனியில்லாத மரங்களை எல்லாவற்றையும் வெட்டி அக்கினியிலே நெருப்பு எரிப்பார்கள். அக்கினியிலே போடப்படும். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்ட அக்கினியிலே போடப்படும். அருமையானவர்களே, இப்பொழுதே கோடாரியானது வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, தூரமா இல்லை, பக்கத்தில் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நல்ல கனி கொடுக்கலையா, உடனே வெட்டி. இன்றைக்கு நாம் கொரோனா வைரஸ்னாலே கோடாரியானது மரத்தின் பக்கத்தில் அடவச்சிருக்கிறார். எத்தனை வாய்ப்புகளை கொடுத்தோம், நல்ல வாய்ப்புகளை கொடுத்தார். பயன்படுத்தினார்களா? இல்லை. இப்பொழுது கோடாரியானது வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை மரங்கள் வெட்டி சாய்த்து மாய்ந்து போயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நாட்களிலே அதுதான், நல்ல கனி கொடாத மரங்கள் வேர் அருகே கோடாரியானது வைக்கப்பட்டிருக்கிறது. வெட்ட இல்லை, பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது வெட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் யோசிச்சு பாருங்க. ஓகே, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 6ஆம் வசனமும். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது இன்னும் அதிகமான கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் 2 விதமான காரியங்களை செய்கிறார். நல்ல கனி கொடாத கொடிகள் எல்லாத்தையும் அறுக்கிறார், அறுத்து போடுறார். அறுத்து போட சொன்னா அவ்வளவுதான். ஆனா நல்ல கனி கொடுக்கிற மரங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரா? உற்சாகப்படுத்துகிறார். இன்னும் கனி கொடுக்கும்படியாக ஆண்டவர் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். ஊழியத்திலே இன்னும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதிலே, மற்றவர்களுக்காக ஜெபிப்பதிலே, எல்லாவற்றிலும் தேசத்திற்காக மிஷனரிகளுக்காக ஜெபிப்பதிலே ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நல்ல கனியை கொடுக்கும்படியாக அவர்களை உற்சாகப்படுத்துகிறதை அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். லூக்கா 3:9. லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. இன்னொரு வசனம் கூட பாருங்க, இன்னொரு வசனம் அதே தான் சொல்லுகிறது. மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்ட அக்கினியிலே போடப்படும் என்றார். எனவே தான் அருமையானவர்களே, நாம் வாழுகிற நாட்களிலே நல்ல கனிகளை கொடுத்து சாட்சி, நம்மை சுற்றிலும் இருக்கிற இடத்திலே நம்மை குறித்ததான சாட்சி எப்படி இருக்கிறது, அந்த சாட்சி தான் நமக்கு மிகவும் தேவை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இல்லாவிட்டால் ஆண்டவர் சொல்லுகிறார், வேர் அருகே கோடாரியானது இருக்கிறது. ரொம்ப நேரம் ஆகாத ஆண்டவரை இயேசு வெட்டி போடுறதுக்கு.
ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக மிகுந்த கனி தரும் மரம். சாதாரண ஒரு மரம் லிமிட்டா கனிகளை கொடுக்கும். ஆனா இன்னும் சில மரங்கள் இருக்கிறது மிகுந்த கனிகளை கொடுக்கும். எப்ப பார்த்தாலும் கனி இருந்து கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம். எப்ப பார்த்தாலும் பூக்கும், காய் வரும், கனி வரும். அடுத்த அந்த கனி பறிக்கும் முன்னாலேயே அடுத்த பூ வரும், அடுத்த கனி வரும், காய் வரும், கனி வரும். எப்பொழுதுமே காய்த்து கொண்டே இருக்கிற கூடிய மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடிய மரம். ஐந்தாவதாக யோவான் 15:5 வாசிக்கலாமா? நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். பாத்தீங்களா? நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளும் இருந்தால் நாம் என்ன பண்ணுவோம்? மிகுந்த கனிகளை கொடுப்போம். என்னைக்கும் எப்பொழுதும் எப்பொழுதுமே ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்து அவருக்கு நல்ல கனிகளை நாம் கொடுப்போம். மிகுந்த கனி, மிகுந்த ஊழியர்களை செய்வோம், மிகுந்த நிறைய நேரம் ஜெபம் பண்ணுவோம். தேசத்துக்காக, மக்களுக்காக, கொரோனாவுக்காக, மாமே மரித்து கொண்டு வாதை நோயினாலே மரித்து கொண்டிருக்கிற மக்களுக்காக, ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஜனங்களுக்காக கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாகவே நாம் என்ன செய்வோம்? காணப்படும். இரவும் பகலும் வேதத்திலே தியானமாக இருந்து அவருடைய பிள்ளைகளாக இயேசுவோடு கூட இணைந்து வாடும் பொழுது மிகுந்த கனிகளை நாம் கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 21:43 நாம் வாசிக்கும் பொழுது, ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். சில வேளையிலே நாம் ஒரு சில காலங்கள் இயேசுக்கென்று தேவனுக்கென்று கனி கொடுக்கிறவர்களாக காணப்பட்டிருப்போம். ஆனால் பிறகு அவற்றை எல்லாவற்றையும் விட்டு மாற்றி பின் மாற்றத்திலே சென்றிருந்தால் அதுதான் சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். அந்த வசனம் அது வேறு ஒருவனுக்கு, அந்த ஜனங்களுக்கு, வேறு நல்ல கனிகளை தருகிற ஜனங்களுக்கு அந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கும் என்று சொல்லி நாம் அந்த இடத்திலே பார்க்கிறோம். சில வேளையிலே நாம் நல்ல கனிகளை கொடுக்காமல் பின்மாற்றத்தில் போகும் பொழுது அதனோட நிலைமை மாறுகிறதை இந்த இடத்துல எப்படி அப்படியாக ஒரு காலத்திலே கனி கொடுத்தோம், இயேசுக்காக வாழ்ந்தோம், இப்பொழுதோ அவற்றை எல்லாவற்றையும் விட்டுவிட்டோம், விட்டு மாற்றி வேறு பாதையிலே சென்று கொண்டிருந்தால் அருமையானவர்களே அதனுடைய கனிகள் அவர்களுக்கு நிலைத்திருக்காது. அந்த ராஜ்யத்திலே அவர்களுக்கு பங்கு கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக சபைகளிலே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சில காலம் சபையிலே ஆராதிக்கிறாங்க. அதற்கு அப்புறமாக மதுபானத்திற்கு அடிமைப்பட்டு உலகப்படியான வாழ்க்கையிலே சிக்கி வீட்டிற்கு வருவதில்லை, குடும்பத்தை கவனிப்பதில்லை. இப்படியாக கனியற்ற வாழ்க்கை அவர்கள் வாழும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து அவர்கள் பேரானது எடுக்கப்பட்டு போகிறது. ஒரு காலத்தில் நன்றாக வாழ்ந்திருப்பார்கள், உண்மை, கனி கொடுத்திருப்பார்கள். ஆனாலோ இப்பொழுதோ அவர்களுக்கும் தேவனுக்கும் இயேசுவுக்கும் ஒரு சம்பந்தமே கிடையாது. அவருடைய வாழ்க்கை எல்லாமே உலகப்படியாக வாழ்ந்து எல்லாமே உலகப்படியான மந்திர கட்டுகள், சூனிய கட்டுகள், இப்படிப்பட்ட காரியங்களுக்குள் சென்று பின்மாற்றத்தில் செல்கிற மக்களாய் கனியற்ற மரங்களாய் காணப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு கனிகளை கொடுக்க முடியாதவர்களாக காணப்படுகிறார்கள். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் மிகுந்த தேவனுடைய ராஜ்யம் கனிகளை தருகிற ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் கொடுப்பாரே தவிர, ஏதோ ஒரு காலத்தில் கொடுத்தார்கள், கனிகளை கொடுத்து இயேசுக்காக வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு எல்லாமே கடைசி பரியந்தம், முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த
பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்திலே ஒரு ஜீவ விருட்சம் இருக்கிறது. அதிலே 12 விதமான கனிகளை கொடுக்கிறது. அங்கு அந்த விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதமாக அந்த விருட்சங்கள் இருக்கிறதை, விருட்சத்தின் கனி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இலைகள் ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை ஒரு சகோதரி என்னிடத்தில் கேட்டார்கள், இப்படியாக, ஐயா பரலோக ராஜ்யத்தில் உணவு கிடைக்குமா அப்படி என்று சொல்லி கேட்டார்கள். பரலோக ராஜ்யத்தில் போகும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உணவு எல்லாமே வச்சிருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருஷம் வானத்தின் மன்னாவை கொடுத்து போஷித்தார். அதே போல ஆண்டவர் ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அது மாதந்தோறும் கொடுக்கும். 12 விதமான கனிகளை கொடுக்கக்கூடிய மரமாக, ஜீவ விருட்சமாக பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வைக்கப்பட்டு எவ்வளவு சந்தோஷமான காரியம் பாருங்க. இவைகள் எல்லாம் நாம் சிந்தித்து செயல்படும் பொழுது இந்த உலகத்திலே மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்திலேயும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக நல்ல கனிகளை ஆண்டவர் வச்சிருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவ தூதர்கள் சாப்பிடுகிற உணவை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பாருங்க. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற உணவுகள் எல்லாம் நாம் யோசித்து சிந்தித்து பார்க்க முடியாததாகவே காணப்படுகிறது. அருமையானவர்களே, எனவே 12 விதமான கனிகளை தருகிற ஜீவ விருட்சம் அங்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்தது. அதிலே அநேக இலைகள் இருந்தன. அந்த இலைகள் எல்லாமே பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய விசுவாசிகளாக, அவர்கள் வல்லமை பெற்றவர்களாக பரலோக ராஜ்யத்திலே காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 47வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நதியோரமாய் அதின் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை. அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பரலோக ராஜ்யத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். மாதந்தோறும் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தினாலே மாதந்தோறும் புது கனிகளை ஆமென் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் என்று எசேக்கியேல் 47:12 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் பரலோக ராஜ்யத்தில் தேவனை துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்திலே நிரம்பி இருப்பார்கள். ஜீவ விருட்சம் அருமையான தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்கிறது. இந்த உலகத்திலே மட்டுமல்ல, தேவனுக்கென்று நாம் கனியை கொடுப்பது மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்திலே கடந்து செல்லும் பொழுது தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக விருட்சத்தின் ஜீவ விருட்சத்தின் கனியை 12 விதமான கனிகளை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வைச்சிருக்கிறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 7ஆம் வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. எபேசு சபைக்கு ஆண்டவர் எழுதும் பொழுது அருமையானவர்கள் எழுதுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு பரலோக ராஜ்யத்திலே ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுத்து அவர்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார். அந்த பரலோக ராஜ்யத்தில் எப்பொழுதும் சந்தோஷம்தான். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்களுக்கு கொடுப்பார்கள். அவர்கள் தேவனை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் என்பதை எபேசு சபைக்கு எழுது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16ஆம் வசனம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன்.
உருவாக்கினார். இந்த உலகத்திலே நம்மை உருவாக்கின ஒரு நோக்கம் ஆண்டவருக்கு உண்டு. வெறுமையோடு நாம் உருவாக்கப்படவில்லை. இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து தேவனுக்கென்று மகிமையாக வாழ்ந்து கனி கொடுக்கிறவர்களாய், உலக ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆண்டவர் நம்மை இந்த பூமியிலே உருவாக்கி இருக்கிறார். உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் உங்களை நான் ஏற்படுத்தினேன். ஏதோ ஒரு நாள் கனியை கொடுத்தோம், 2 நாள் வாழ்ந்தோம், அப்படியாக அல்ல. உங்கள் கனி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். மக்கள் பார்க்கும் பொழுது, உலக ஜனங்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் வாழ்வு ஒரு கனிவுள்ள வாழ்வாக இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதமான வாழ்வாக இருக்கிறது என்கிற ஒரு சாட்சி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். உங்கள் கனி நிலைத்திருக்கல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரையிலும் உங்களுடைய கனிகளை நீங்கள் கொடுத்து கொண்டே இருங்கள். நல்ல விதவிதமான நல்ல கனிகளை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் கொடுத்து கொண்டே இருப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வரும் வரையிலும். ஆமென், அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியின் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போகிறவர்கள் அநேகர் இந்த காலத்தில் இருக்கிறாங்க. வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு அவர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த வார்த்தை தான் கேட்கிறாங்க. வேத வசனத்தில் கர்த்தருடைய ஊழியர்கள், கர்த்தருடைய விசுவாசிகள் சொல்லுகிற காரியங்களை அநேகர் கவனிக்காதபடி அவர்கள் கனியற்றவர்களாக விசுவாசத்தை விட்டு பிசாசின் தந்திரங்களுக்கும் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் அடிபணிந்து அவர்கள் இயேசுவை விட்டு விலகி சென்று கனி அற்ற ஒரு மரமாக காணப்படுகிறார்கள். எனவே இந்த கடைசி காலத்திலே நாம் ஒவ்வொருவரும் நன்றாக இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து அருமையானவர்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய், மிகுந்த மற்றவர்களுக்கு, தன்னுடைய குடும்பத்திற்கும் தனக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்காக ஆமென் திறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்கிறவர்களா, ஆமென் மற்றவர்களை பார்க்கும் பொழுது இயேசு இவர்களிடத்தில் இயேசு இருக்கிறார் என்பதை அவர்கள் காண வேண்டும். இவர்கள் உண்மையான கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். இவருடைய வாழ்விலே நிறைய கனிகள் இருக்கிறது. இவர்கள் தேவனுக்காக வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை அறிந்து அவர்களும் மனம் திரும்ப வேண்டும். இந்த கொரோனா வைரஸ் நாட்களிலே, இந்த ஊரடங்கு நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கனிவுள்ள ஒவ்வொரு மனிதர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நாட்களிலே காணப்பட வேண்டும். இயேசு பார்க்கும் பொழுது நம்மிடத்தில் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். இயேசுவோடு கூட இணைந்து, நாம் தனியாக அல்ல, தனியாக நாம் வளருவோமானால் அது நாம் நல்ல கனிகளை கொடுக்க முடியாது. ஆனால் இயேசுவோடு இணைந்து பற்றி கொண்டு வாழும் பொழுது அவரோடு கூட அவருக்கென்று நாம் நிறைய கனிகளை கொடுக்க முடியும். அவரும் அதனாலே சந்தோஷப்பட்டு நம்மை இன்னும் அதிகமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எனவே தான் ஆண்டவர் இந்த கனி தருகிற நல்ல மரத்தை குறித்து ஆண்டவர் இந்த நாளிலே 5 காரியங்கள் மூலமாக நம்மோடு பேசியிருக்கிறார். 1, நீரூற்றண்டையில் வளர்கிற ஒரு மரம். 2வதாக நல்ல கனி கொடுக்கிற ஒரு மரம். 3வதாக கனி அற்ற மரம். 4வதாக அக்கினியில் போடப்படும் மரம். 5வதாக மிகுந்த கனி தரும் மரம். மிகுந்த கனி தரும் மரத்திலே தான் ஆண்டவர் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறதை நாம் காண முடிகிறது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கென்று நாம் கனிகளை கொடுத்து ஆண்டவருடைய வருகை மட்டும் அவரோடு நாம் வாழ்ந்து மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்த ஆண்டவர் தாமே நமக்கு அனுகிரகம் செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு வசனங்களையும்
ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நேரங்களோடு பேசின ஒவ்வொரு வசனங்களுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த உலகத்திலே எங்களை ஒவ்வொரு மரங்களாக, ஒவ்வொரு செடிகளாக, கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை ஏற்படுத்தி வைத்திருப்பதற்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சில வேளை இன்னும் நல்ல கனிகளை நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால், ஆமென் ராஜா, எங்களோடு பேசுங்க. அப்போ வசனத்தின் மூலமாய் பேசுங்க. இன்னும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று அவர் எதிர்பார்க்கிற கனியை நாங்கள் கொடுக்கவில்லை. இன்னும் நாங்கள் சரியாக ஜெபிக்கவில்லை. இன்னும் நாங்கள் சரியாக வேதத்தை வாசிக்கவில்லை, வேதத்தை தியானிக்கவில்லை, இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழவில்லை. இதோ நாங்கள் உலகப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு அவர் விரும்புகிற கனியை எங்களால் கொடுக்க முடியவில்லை. அப்படி என்று இருக்கிறவர்கள் இந்த ஆராதனை வேளையிலே ஒப்பு கொடுங்க. இந்த ஜெப நேரத்தில் ஒப்பு கொடுங்க. இயேசுவே, நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு 9 விதமான கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் மிகுந்த கனிகளை நான் கொடுக்க வேண்டும். அப்பா, நீர் வரும்பொழுது கனி எதிர்பார்ப்பீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, நீர் பார்க்கும் பொழுது எங்களிடத்தில் நிறைய கனிகள் அப்பா காணப்பட வேண்டும் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அதனாலே பிதாவானவர் மகிமைப்படுவார். அப்படியாக ஆண்டவரே, உடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது ஜீவ விருட்சத்தின் கனியை ஆண்டவரே, மாதம் கனி தருகிற மரத்தை நீர் வச்சிருக்கிறீங்க. விருட்சம் 12 விதமான கனிகளை கொடுக்கிறதாக இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இப்பொழுதே எங்களை ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்தும். இந்த அனுபவம் இல்லாதவர்கள் இந்த அனுபவத்திற்குள் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பின்மாற்றத்தில் இருக்கிற மக்களுக்காய் விசேஷமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களையும் ஆண்டவரே நீர் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தரை அறியாத ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிற வாதை நோயிலிருந்து இந்த தேசத்திலும் உலக மக்களுக்கும் ஒரு விடுதலை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, ஒவ்வொரு குடும்பத்தையும், விசுவாச குடும்பத்தையும், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் தாமே சரிப்படுத்தி அப்பா சீர்படுத்தும்படியாக இந்த நாட்களிலே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, நடத்துங்க. எல்லா துதி கனமைக்குமே உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆமென் சகல பரிசுத்தவான்களோடும் சகல நாட்களிலும் இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.